இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பொங்கல் பரிசு வழங்குவது சம்மந்தமாக தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் பார்த்திங்கன்னா ரூபாய் 1000 ரொக்க பணமும் 1 கிலோ பச்சரிசி 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகையான ரூபாய் 1000 பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே ஜனவரி 10ஆம் தேதி தகுதியான பெண்கள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டிலும் பொங்கல் பண்டிகையை தமிழர்கள் சொந்த பந்தங்களுடன் சொந்த ஊருக்கு வந்து ஆட்டம் பாட்டத்துடன் வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றனர். இந்நிலையில் பொதுமக்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் 1 கிலோ பச்சரிசி 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக ரூபாய் 1000 ரொக்க பணத்துடன் ரேஷன் கடைகள் மூலம் வருடம் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த முறை மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் ரேஷன் கடைகளில் ரொக்கமாக வழங்கப்பட்டது. ஆனால் இந்த முறை மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் விலகியுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. அதேபோல் மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி குடும்பத் தலைவியின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இந்த வகையில் ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 11ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதி சனி ஞாயிறு வார இறுதி நாட்கள் விடுமுறை விடுவதால் மகளிர் உரிமை தொகை ஜனவரி 10ஆம் தேதியே வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே அரசு வழங்கும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 மற்றும் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 1000 இரண்டையும் சேர்த்து ரூபாய் 2000 கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். இதுதான் பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து வெளியிட முக்கியமான தகவல். கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இது சம்பந்தமான அரசாணை வெளியிடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.